நம்ம வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பல அப்டேட்டுகள் உங்களுக்காக தொடரும். வணக்கம். வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய கலை வணக்கம். இன்றைய வானிலை அறிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி என் தனிப்பட்ட வானிலை அனுமானம், அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட், இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. நீங்களும் மலைமானி வாங்கணும், அந்த மலைமானியில் மணி எவ்வளோ பதிவாகுதுன்னு நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அமேசானில் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணலாம். 150 முதல் 5000 வரையிலுமான நல்ல ட்ரஸ்டபுளான ஒரு மலைமானி லிங்க் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைய வானிலை அனுமானம் 19 ஜூலை 2025 உங்களுக்காக வட தமிழகத்துக்கும் தெற்கு ஆந்திர பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நேற்று உருவானது தொடர்ந்து நீடிக்கிறது. மேலும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட ஆந்திர பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு செல்லும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இது 24ஆம் தேதி ஒரு தாழ்வு பகுதியாக நார்த் ஹெட்பேயில் ஒடிசாவுக்கும் மேற்கு வங்கத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் உருவாகக்கூடும். இந்த 2-3 நாட்கள் தமிழகத்தில் பரவலான மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது எங்கே அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த சலனம் நகர்ந்து சென்றாலும் நம்மளுக்கு தமிழகத்தில் அடுத்த 5 முதல் 8 நாட்களுக்கு வெப்பச்சலன மழையானது தொடர இருக்கிறது. அது ஒரு நல்ல செய்தி உங்களுக்காக. தமிழகத்தில் எல்லா பகுதிகளுக்குமே வர வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த கேரள பகுதிகள், கர்நாடக பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஒட்டிய பகுதிகளில் நிலவிட்டிருந்த ஆழ்ந்த தாழ்வு மண்டலமானது வலுவிழந்து ஒரு தாழ்வு பகுதியாக ராஜஸ்தான், பாகிஸ்தான் ஒட்டிய பகுதிகளில் நிலவ ஆரம்பிச்சிருக்கு. இது இன்று மாலை இரவுக்குள்ளாக பாகிஸ்தான் பகுதிகளுக்குள் சென்றுவிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த அமைப்பின் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு கேரளாவில் குறிப்பாக இடுக்கி, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களில் பரவலாக பலத்த மழை பதிவாக வாய்ப்பு. மற்ற இணைய மாவட்டங்கள் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, கோட்டயம், அல்லப்பி, எர்ணாகுளம், பாலக்காடு, திரிசூர், மலப்புரம், கோழிக்கோடு மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் கொடகு, தக்ஷிண கன்னடா, உடுப்பி மற்றும் உத்தர கன்னட பகுதிகளில் பலத்த மழையானது தொடர்ந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும், மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவு சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதே நேரத்தில் கோவா மாநிலத்திலும் சரி, பெங்களூரு மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய தும்கூர், ராம்நகர் ஆகிய பகுதிகளிலும் இன்று கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. மற்றபடி கர்நாடகாவில் நேற்று மாதிரி இன்றும் பரவலாக பல பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆந்திராவில் பொறுத்தவரையிலையும் நேற்று திருப்பதி, சித்தூர் பகுதிகளில் கனமழை பதிவானது. இன்றும் அந்த பகுதிகளிலேயும் அன்னமயா பகுதிகள், குண்டூர், விஜயவாடா, என்டிஆர் மற்றும் பல்நாடு பகுதிகளில் இன்று தொடர்ந்து கனமழை பதிவாகும். விஜயநகரம், விசாகப்பட்டினம், ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்திலையும் கனமழை பதிவாக வாய்ப்பு. நெல்லூர், காவாலி, பிரகாஷம், பாபட்லா, கர்னூல், நந்தியால், கடப்பா, அனந்தபுரம் மற்றும் ராஜமுன்றி பகுதிகளில் தொடர்ந்து மிதமானது முதல் கனமழை பகுதிகளில் பரவலாகவே பதிவாக வாய்ப்பு இருக்குது. தெலுங்கானாவில் நேற்று ஹைதராபாத் பகுதிகளில் பலத்த மழை பதிவானது. இன்றும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் வடகிழக்கு பகுதிகளான ஜெய்சங்கர், முலுகு, கொத்தகுடையும், வரங்கல், மஹபூபாபாத் பகுதிகளில் கனமழை பதிவாகும். சில பகுதிகளில் பலத்த மழையாகவும் இருக்கும். பரவலாக தெலுங்கானாவிலையும் இன்று கனமழை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தமிழகத்தில் பலத்த மழை பொறுத்தவரையும் இன்று நீலகிரி மாவட்டத்தில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் வால்பாறை, சுற்றுவட்டார பகுதிகள், பொள்ளாச்சி பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை தொடரும். தென் தமிழகத்தில் குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தேனி மாவட்டங்களில் இன்று பரவலாக வெப்பச்சலன மழை மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டமாகட்டும், டெல்டாவில் தஞ்சை, திருவாரூர், நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டமாகட்டும் இன்று பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாகும். கோவை, ஈரோடு, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள், திருப்பத்தூர் ஆகிய பகுதிகளிலும் இன்று பகல் நேரத்துக்கு பிறகாக, அதாவது ஒரு 2 மணிக்கு பிறகாக மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் பதிவாகும். குறிப்பாக வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழை சில
பல பகுதிகளில் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும், கள்ளக்குறிச்சி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி பகுதிகள், கடலூர் வரலையும் இன்று பரவலாகவே கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. சென்னையில் ஆஸ் யூஷுவல் வட சென்னை பகுதிகள் மற்றும் சிட்டி பகுதிகளில் கனமழை இருக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு நகரம் அப்படிங்கிற பார்க்கலாம். எப்போவுமே இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருக்கும் பொழுது கடலோர மாவட்டங்கள் பொறுத்தவரை மாலை, இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் தான் மழையானது இருக்கக்கூடும். என்று எப்படி இந்த மழை மெட்டீரியலைஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் விவரங்கள் தொடர்ந்து அப்டேட்டுகள் நம்மளை பொறுத்தவரையிலையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்மளுடைய ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர்லையும் தொடர்ந்து பகிரப்படும். அங்கே நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டுமே நேரலை கொடுக்க போகிறோம் நம்ம சேனலில். மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பபாய், see you, have a nice day.